காரில் வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறோம். கருவாடு வந்து பீஸாக வந்துடும். வெண்ணி தண்ணியில் வந்து இதை வந்து அலச போகிறோம். சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, இஞ்சப்பொடி, அவ்வளோ. இது புளி தேவை இல்லையா? இது புளி தேவை. புளி எடுத்துக்கோங்க. ஆமாம், மை போல் இருக்கணும். குழந்தை பற்றவங்களுக்கா அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிச்சு. அம்மா அதை எடுத்துக்கோமேம்மா அப்படியே. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டுல. வணக்கம், தூத்துக்குடி மீனவன். எங்கள்கிட்ட ரொம்ப பேர் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு ஒரு கருவாடு கொடுப்பீங்களா, அது என்ன கருவாடுன்னு கேட்டிங்க. அந்த கருவாடை வந்து நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு கேட்டிங்க. அதை வந்து நான் என்ன கருவாடுன்னு சொல்கிறேன். இது தாங்க அந்த கருவாடு. இது வந்து குதிப்பு காரல் மீன் கருவாடு. இந்த குதிப்பு காரல் மீன் கருவாட்டில் மட்டும்தான் அந்த குழந்தை பிறக்கிறவங்களுக்கு பால் சுரக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இருக்குது பால் சுறான்னு சொல்கிற அந்த சுறா கருவாடுலேயும் இருக்குது. நம்மள்கிட்ட அந்த 2 கருவாடுமே இப்போதைக்கெல்லாம் இருக்குங்கிற. நீங்கள் வேணும்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த குதிப்பு காரல் கருவாடை போட்டு எங்கள் அம்மா வந்து மிளகு தண்ணி எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் வைங்க. நீங்களும் வச்சு உங்கள் வீட்டில் யாராச்சும் குழந்தை பெற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதேமாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த பால் சுரக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் கடற்கரை சைடு வந்து நாங்கள் வந்து இதை வந்து அதிகமாகவே செஞ்சு கொடுப்பாங்க. இந்த குதிப்பு காரல் கருவாடை பார்த்துக்கோங்க. காரல் வகையில் ரொம்ப வகை இருக்குது. அந்த காரல் வகை கொடுக்கக்கூடாது, இந்த குதிப்பு காரல் மட்டும்தாங்க கொடுக்கணும். வாங்க இப்போ இந்த காரல் கருவாடை வந்து வெட்டிடுவோம். வெட்டிட்டு எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்களோ அதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வச்சு கொடுங்க. வாங்க நான் வெட்டுறேன். இந்த காரில் வந்து வெட்டுறது வந்து ஈஸி தாங்க. நீங்கள் வாழை வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு சிசர் இருந்தாலே போதும். இந்த சைடு வந்து முள் இருக்கும். இந்த முள்ளை இப்படி கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எங்கள் அம்மாவும் வெட்டும், நான் எங்கள் அம்மாவுக்கு பதில் நான் சீக்கிரம் வெட்டலான்ட்டு வெட்டி கொடுப்பேன். எல்லா இடமே சின்ன சின்னதாக ஈஸியாக வெட்டிடலாம். காரில் வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தலை வேணும்னா தலையை வச்சுக்கோங்க. எங்களுக்கு தலை தேவையில்லை, அதனால் நாங்கள் தலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். கருவாடு வந்து பீஸாக வந்துடும். எங்கள் அம்மாவும் நானும் தான் சேர்ந்து சமைக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன். நான் வந்து வெட்டி மட்டும் தான் கொடுக்குறேன், சரிங்களா? ஈஸியாக எல்லாத்தையுமே இது வெட்டியாச்சு. உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தலை வேண்டாம், நீங்கள் தலையோடு வச்சு போடலாம். தலையோடு உள்ளது இந்த ஒன்று, தலையோடு ஒன்று எடுத்து வச்சுருவோம். பார்த்தீங்களா, உள்ள சென்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது வாட்டில் நீட்டாக வந்துடும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி வெட்டி வச்சுருக்கிறத வெண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். எங்கே இருக்குது வெண்ணி தண்ணினா? இதா இவ்வளோ இருக்குது. ஓகே, ஆமாம் நம்ம பண்ணிச்சுக்கோங்க. வெந்நில கொஞ்சம் இப்போ வெண்ணி தண்ணியில் வந்து இதை வந்து அலச போகிறோம். சூடாக இருக்கே. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும்னா வாங்க. சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, தேங்காய், மஞ்சப்பொடி, அவ்வளோ. இது மிளகு. தக்காளியும் வெட்டி போட்டுற வேண்டியதான். என்ன புளி வேண்டாம். இது புளி தேவை இல்லையா? இது புளி தேவை. அப்போ உரப்புக்கு என்ன வச்சுக்கிறது? இந்த இப்போ திண்டு பார்த்து மிளகு மட்டும்தான் உரப்பா. உரப்பு வெள்ளைப்பூடும் மிளகும் உரப்பு. இது நல்லாயிருக்கும். மிளகாவத்தல் எதுவும் கிடையாது. அப்படியா? நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடணுமா? மை போல் இருக்கணும். எண்ணெய் தேங்காய் ஊற்றி இந்த மிளகு தண்ணி வைக்கிறது முக்கியமானது தேங்காய் எண்ணெய். குழந்தை பெற்றவங்களுக்கு முக்கியம்.
என்ன கருவாடுனாலும் போட்டு இது பண்ணலாமா இல்லைன்னா இந்த கருவாடு மட்டும் தான் போட்டு பண்ணணுமா? குழந்தை பற்றவங்களுக்கா இந்த மிளகு தண்ணிக்கு இதுதான் வைக்கணும். வேறு கருவாடு வேறு திருக்க போட்டு வைக்கலாம். கடுகு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம். வந்து மசாலா வந்து ஊற்ற போகிறாங்க. மசாலா அவ்வளோதான். அவ்வளோதானா? ஈஸியாக முடிச்சிச்சு. எங்கள் அம்மா முதல் இடத்துல தாளிச்சிச்சு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த மசாலாவை ஊற்றிச்சு. அவ்வளோதான். இனிமேல் ஒன்று கொதிக்கணுமா? ஆமாம், கொதிச்ச பிறகு தான் கராப்படும். அவ்வளோதான். அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டுங்க. கொதிச்ச உடனே வாசம் வருங்க. எப்படி கொதிச்சுட்டு இருங்களேன். அப்படி மிளகு மட்டும்தான் அப்படி மிதந்துட்டுருக்கு. இதுக்கு உரப்புக்குண்டு மிளகா போடலை, வத்தல் போடலை, வெறுமனை மிளகும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் தான் அதிகமாக போடணும் இதுக்கு. இப்போ வாசம் அப்படியே தூக்கி இழுக்குது. கொதிச்சுட்டா இப்போ வந்து கருவாடை வந்து அலசி வச்சுருக்கேன், உள்ளே போட போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான மிளகு தண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். உப்புமா? உப்பு வேணாம், கருவாட்டில் இருக்கணும். உப்பெல்லாம் கருவாட்டில் இருக்கிறனால உப்பு போட வேண்டாம். நம்ம உப்பு சேர்க்குறோன்னா சேர்த்துக்கிறோம். கருவாட்டில் இருக்கும்ல, அதுவும் வரணும். பார்த்துக்கிட்டு. சரி. அப்புறங்க நல்லா கொதிச்சுட்டு நம்ம அதை எடுத்துக்கம்மியம்மா. அப்படியே நம்ம கருவாடு போட்டும் கொதிச்சுட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிட்டுல. ஐயா அப்பா, இவ்வளோ தாங்க ஈஸிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது குழந்தை பற்றவங்க மட்டும் சாப்பிடணும் இல்லை, யாருனாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படி வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்டு காமிக்கேன்னா இல்லை, சுட்ட சுட்ட சோறு ரெடி ஆகிட்டு அதை அடி போட்டுருவோம். ஆவி பறக்க இருக்கே. என்ன போதும். இந்த குழம்புறத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாகவே இருக்கும். நாங்கள் வந்து மண் சட்டியில் வச்சுருக்கோம். நீங்களும் மண் சட்டியில் வைக்கலாம். என்னம்மா எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு எதுனால வச்சு ரெண்டுமே நம்ம அப்படியே ஒரு பிணைஞ்சு சாப்பிட்டு காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ ஈஸியாகவும் குழம்பு வைக்கலாமா அப்படிங்கிறத எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும் போல. எங்கள் அம்மா எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வச்சு முடிச்சு பார்த்தீங்களா? ஆமாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளைப்பூடோட காட்டமும் மிளகோட காட்டமும் இருக்குது, உரப்பு எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது சொல்லணும்டா. ஒரே ஒரு தக்காளி தான். கருவாடை பாருங்க எப்படி இருக்கு. அடிப்பிச்சு காமிக்க. அவ்வளோதான், இதுதான் கருவாடு. சூப்பராக இருக்கு. கருவாடு நல்லா உப்பு இருக்கா, அதனால நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க. உப்பு தேவையாங்கிறத மட்டும் பார்த்து போடுங்கண்ணா. கருவாடுக்கு அதுக்கும் மிளகு தண்ணி இதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு சாப்பிட்றேன். அம்மா வச்சு கொடுக்குங்க. செம்மையான டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். வேறு காரில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் குழந்தை பெற்றவங்களுக்கு, சரிங்களா? இந்த குதிப்பு காரம் மட்டும்தான் குழந்தை பெற்றவங்களுக்கு இங்கே கடற்கரை சைடில் உள்ளவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கருவாடு வேணும்னா கீழே தர நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த குதிப்பு காரில் கருவாடு மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட பால்சுறாலேருந்து ஒரு 10 வகையான கருவாடு நம்மள்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கருவாடு எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து கருவாடு கம்பெனி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா
கருவாடு கம்பெனி வச்சு அந்த கருவாடு எல்லாமே எப்படி பேக் பண்ணி அந்த காலத்துலேருந்து அதே மாதிரி நாங்களும் இந்த காலத்துலேயும் அதே மாதிரி கருவாடு தான் பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுட்ருக்கோம். எங்கள்கிட்ட வர்ற கருவாடு எல்லாமே ஒரிஜினலாக நல்லா தரமாக இருக்குங்க, நம்பி வாங்கலாம். ஓகேவா? கீழே தர நம்பரை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாலே என்னென்ன கருவாடு என்னென்ன வேலை எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோ முதற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். மறக்காமல் எங்கள் அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கண்ணே. நன்றி, வணக்கம், பாய். ஒன்றும் சொல்ல சூப்பராக இருப்பேன்.